நாட்டின் பவுலிங் சகாப்தம் டாக்டர் PS நாதன் முதுமையால் மறைவு. ஜோஹர் ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் சுதந்திர தின கொண்டாட்ட நிறைவு விழா. சுங்கை புலோ மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய கைதி குவாந்தான் பேருந்து நிலையத்தில் சிக்கினான். தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்கு கின்னஸ் உலக சாதனை அங்கீகாரம். மர்சிங்கில் யானையை மோதிய வாகனம், நூலிழையில் உயிர் தப்பிய ஆசிரியர். நாட்டின் போலிங் விளையாட்டுத் துறையின் முன்னோடியும் போலிங் சகாப்தமுமான டாக்டர் PS நாதன் வயது மூப்பால் நேற்று காலமானார். 90 வயது நாதன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை விட்டுச் சென்றுள்ளார். மலேசிய டென்பின் போலிங் சங்கத்தை அதாவது MTBCயை நிறுவி 50 ஆண்டுகளாக அதன் தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் PS நாதன். அன்னாரின் மறைவு மலேசிய போலிங் துறைக்கே பேரிழப்பு என MTBC அறிக்கையொன்றில் கூறியுள்ளது. PS நாதனின் தலைமையில் மற்றும் வழிகாட்டுதலில் மலேசிய போலிங் விளையாட்டுத்துறை உலக தரத்திற்கு முன்னேற்றம் கண்டதை யாரும் மறுக்க முடியாது. உள்ளூர் மற்றும் அனைத்துலக விளையாட்டு அரங்கிற்கு அவராற்றிய பங்கு காலத்திற்கும் நினைவு கூறப்படும் என MTBC தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளது. ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் தேசிய தின கொண்டாட்டத்தின் நிறைவு விழா மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது. 1 மாத காலமாக நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கென பல போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வர்ணம் தீட்டும் போட்டி, புதிர் போட்டி, நாட்டு சின்னங்களை உருவமைக்கும் போட்டி, சுதந்திர தின பாடல் பாடும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான நாட்டின் புகழ்பெற்ற சின்னங்களின் கண்காட்சியும் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டதாக அப்பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க துணைத் தலைவர் பிரகாஷ் தெரிவித்தார். நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் ஜோஹர் இஸ்கண்டார் புத்ரி மாவட்டத்தின் தலைமை காவல்துறை அதிகாரி ACP குமரேசன் முனியாண்டி, அவர்தம் சக பணியாளர்கள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்லாங்கோர் சுங்கை புலோ மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய தண்டனை கைதி தற்போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். குவாந்தான் பேருந்து நிலையத்தில் அந்த கைதியை கைது செய்ததை மலேசிய சிறைச்சாலைத்துறை இன்று உறுதிப்படுத்தியது. சோதனை நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் வெற்றிகரமாக அந்த கைதியை பிடிக்க முடிந்ததாக அத்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது அந்த ஆடவன் எப்படி தப்பித்தான் என்பதை விசாரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த கைதி தப்பிக்க வழிவகுத்த கடமைகளில் அலட்சியமாக இருந்த நபர்கள் மீது கடுமையாகவும் உடனடியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தது சிறைச்சாலைத்துறை. தெலுங்கு திரையுலகின் மெகா ஸ்டார் என கொண்டாடப்படும் நடிகர் சிரஞ்சீவி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்திய திரையுலகின் மிகவும் படைப்பாற்றல் மிக்க நட்சத்திரம் மற்றும் நடன கலைஞர் என்ற அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 45 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் 156 திரைப்படங்களில் 537 பாடல்களில் 24,000 நடன அசைவுகளை நிகழ்த்தியதன் அடிப்படையில் அவ்விருதுக்கு அவர் தேர்வானார். விருது வழங்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் கலந்து கொண்டு சிரஞ்சீவிக்கு பாராட்டு சான்றிதழை எடுத்து வழங்கினார். தென்னிந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான சிரஞ்சீவி தெலுங்கு தவிர்த்து தமிழ், கன்னடம், இந்தி மொழி படங்களிலும் நடித்துள்ளார். பண்பட்ட நடிப்போடு அசாத்திய நடன திறமையும் கொண்டவரான சிரஞ்சீவி 80ஆம் ஆண்டுகளிலிருந்தே வித்தியாசமான நடன அசைவுகளால் தெலுங்கு திரையுலகில் பெரும் புகழ் பெற்று திகழ்ந்தார். முன்னாள் அரசியல்வாதியுமான 69 வயதான சிரஞ்சீவிக்கு கலைத்துறைக்கு ஆற்றிய பணிக்காக கடந்த மே மாதம்தான் இந்திய அரசாங்கத்தின் 2வது மிகப்பெரிய விருதான பத்ம விபூஷன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. GM இந்தியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ வேலண்டைன் டாங்காபி ஜோ பரு ஜோர் 20 29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி காலகட்ட தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நேற்று ஜோஹரின் நீத்தார் மிர்சிங் சாலையில் ஆசிரியர் ஒருவர் யானையை மோதி அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினார். எண்டாவிலிருந்து கஹாங் குலுவாங்கை நோக்கி பயணித்த ஹோண்டா சிட்டி வாகனம் யானை மீது மோதி விபத்துக்குள்ளானது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்நிலையில் வாகனத்தை தனியாக ஓட்டி வந்த 30 வயது ஆசிரியர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து நடந்த இடத்திலிருந்து யானை செல்லும் வரை அந்த ஆசிரியர் வாகனத்திலேயே இருந்ததாக மிர்சி மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் ஷரீப் மண்டோய் கூறினார். விபத்துக்குள்ளான யானை அருகிலுள்ள செம்பனை தோட்டத்தை நோக்கிச் சென்றதால் அதன் உடல்நிலையை அடையாளம் காண முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார்.